என்ன அடிங்க ருத்ர தாண்டவம் அடி ஹர்திக் பாண்டியா. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. நேற்று என்னென்ன மேட்ச்சில் என்னென்ன சம்பவம் நடந்தது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக தெரியும். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு T20 கட்டாக்கில் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக்கும் கில்லும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா என்ன பண்ணியிருக்காரு, ஜென்சன் பவுலிங் போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா இடுப்பில் அடி வாங்கிட்டாருங்க, பயங்கரமான வலி. ஆனால் பாருங்கள், ஜென்சன் சிரிச்சிட்டே போகிறாரு. இது பார்த்து கோவப்பட்ட அபிஷேக் சர்மா என்ன பண்ணார் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பால் தூக்கி அடித்தாருங்க, கிரவுண்ட் ஆடியன்ஸுக்கு சென்ட்ரலாக போய் விழுந்துச்சுங்க. பார்த்துங்க, ரிவெஞ்சு இதாங்க. இந்தியாவை கோவப்படுத்தக்கூடாது. பாருங்கள் ஜென்சன் எப்படி மூஞ்சி வாடி போச்சு. நெக்ஸ்ட்டு ஓடிஐ பேட்டிங்னா கிங் விராட் கோலின்ற மாதிரி, T20னா நான் தான் கிங்ன்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா நேற்று பொழந்து கட்டியிருக்காருங்க. பாருங்கள், இமாலய 6 ஒரு 6 லான்ச் பண்ணார். இப்போ ஸ்ட்ரெயிட் ட்ரைவில் இன்னொரு 6 லான்ச் பண்ணியிருக்காரு. வேறு லெவல் என்டர்டைன்மெண்ட்டுங்க. நேற்று ஆடியன்ஸ் வந்தவங்களுக்கு எல்லாமே, வியூவர்ஸ்க்கும் ஆடியன்ஸுக்கும் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ஃபுல்லாக. நேற்று என்ன ஆஃபில் ஒரு அடிப்பார் பாருங்கள், இடிச்சப்போல போய் பேரிகார்டு அடிக்கும். ஸ்ட்ரெயிட்டில் ஒரு டிரைவ் 150 வந்தது 160 டெலிவரி பண்ணாருங்க. அந்தளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸ். பாருங்கள், என்ன எந்த பக்கம் போட்டாலும் இடி போல தாங்க இருந்தது. மேட்ச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்தியா வந்து 160 அடிப்பாங்களான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த லாஸ்ட் 5 ஓவரில் இந்தியா வந்து பயங்கரமான ஒரு வெர்ஷனை எடுத்து பயங்கரமாக ஆடினாருங்க. பாண்டியா வந்து ஃபினிஷர்ன்றதை நான் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன்ட்டு 175 ஃபினிஷ் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் 176 அடித்தா வின் என்ற கணக்கில் சவுத் ஆப்பிரிக்கா ஆட தொடங்கியது. இதில் பாருங்கள், வருண் வந்தார். வருண் ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சிட்டாரு. நம்ம ஜென்சன் நெக்ஸ்ட் பால் ரிவெஞ்ச் எடுத்தார் பாருங்கள். என்ன மிடில் ஆர்டர் போல்டு, அதாங்க நம்ம பையன் வருண். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சவுத் ஆப்பிரிக்கா டீமில் என்னென்ன விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபுல்லாக 1 by 1. நேற்று சொன்னா போல தாங்க. நேற்று என்ன சொல்லியிருந்தானோ ஒரு வீடியோவில், இந்தியா வந்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக 100% வின்னுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தாங்க இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வெற்றியோடு தொடங்குது. 5 T20யில் ஃபஸ்ட்டு T20 வெற்றி பெற்றோம். இதுக்கப்புறம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக சவுத் ஆப்பிரிக்கா களமிறங்கி பார்த்தீங்கன்னா டீகாக்கும் ஆடல, மார்க்கரும் ஆடல. ப்ரீவ்ஸ் வந்து 22 ரன் அடித்தார். ஒரு 6 இமாலய 6 அடித்தார். இதனால் வந்து 101 ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றது இந்தியா. இது ஃபஸ்ட்டு வந்து பிளேயர் ஆஃப் திஸ் அவார்டு வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்தாங்க. அதர் பிளேயர்ஸும் அவார்டு வாங்கியிருக்காங்க. இதனால் 5 T20யில் ஃபஸ்ட்டு T20 வெற்றியோடு தொடங்கியிருக்கோம் இந்தியா. இந்தமாதிரி கிரிக்கெட்டு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுக்கு ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.